தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். இந்த நாளில் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நானேங்கிற தலைப்பில் பார்த்தோம். இன்றும் அதில் முழுசுமா முடிக்கவில்லை. இன்றைக்கு அதையும் முடித்து அடுத்த கம்யூனியன், கர்த்தரின் பந்தியை குறித்து, அதாவது அவருடைய மாம்சத்தை புசிப்பதை குறித்தும் இரத்தத்தை பானம் பண்ணுவதை குறித்தும், அவருடைய மாம்சத்தை புசிப்பது எப்படி, இரத்தத்தை பானமாக அருந்துவது எப்படி என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் முக்கியமான தலைப்பு. வழக்கம் போல நாம் கலிலேயா சமாரியாவை குறித்து அறிந்திருக்க வேணும். கலிலேயா கடலை சுற்றியுள்ள இருக்கிற கப்பர்நகூமில் உள்ள ஜெபாலயத்திலிருந்து அவர் உபதேசிக்கும் பொழுது வேளை சொன்னார். அது ஒரு முக்கியமான, இன்னைக்கு அந்த இடிபாடுகளுக்கு இடையே காணப்படுகிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து இருந்த அந்த ஜெப ஆலயமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சோ இருக்கிறவராகவே நான் கடந்த வாரம் பார்த்தோம் எப்படி இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தாரோ, ஈசாக்குக்கு எப்படி இருந்தாரோ, யாக்கோபுக்கு எப்படி இருந்தாரோ, அதே தேவன் உங்களுக்கும் நமக்கு இருக்கிறார். He never changes. I am that I am. That is God. No, nothing beyond. You cannot explain anything more than that. அதன் அடிப்படையில் யோவானில் நானே இந்த வார்த்தை 7 முறை வருகிறது. இதெல்லாம் நிறைய I am the Lord your God, I am the Lord your God, I am holy அப்படி நிறைய வருது. ஆனா இதுல நானே ஸ்பெசிபிக்கா நானே I am that I am. This is very important. அதுல முதலாவது ஜீவப்பம் நானே என்பதை குறித்து பார்த்தோம். இரண்டாவது நானே உலகத்திற்கு ஒளி, என்னை பின்பற்றுகிறவன் இருளை நடாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். மூன்றாவது நானே ஆடுகளுக்கு வாசல், யோவான் 10ஆம் அதிகாரத்துல கடந்த வாரம் அதை வாசித்து பார்த்தோம். அதே அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தர்ஜீவனை கொடுக்கிறார். ஏன்னா திருடம் வரும் பொழுது ஆடுகளை விட்டுட்டு ஓடி போயிடுவான். ஓனாய் வரும் பொழுது ஆடுகளை விட்டு ஓடி போகிறது போல சத்ரு நம்மை கைவிட்டு விடுவான். அவனை நம்பி பின்னால போகணும். அடுத்த இந்த நாள்ல பார்க்க போகிறது 5வது அறிக்கை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதெல்லாம் ரொம்ப ஆழமான ஒரு சத்தியங்கள். என்னை விசுவாசிக்கிறவன், whether you die now or later anytime, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அடுத்த நிமிடம் அவருடைய சன்னிதானத்தில் போய் சேருவோம். மரணம் நம்மை சந்திக்குமானால். நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஈரான் தேசத்துல ஒரு பாஸ்டர் திபாஜ், அவரை கொல்ல முற்பட்ட பொழுது, நீ ஏன் இஸ்லாமியர்கள்ட்ட நீ கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறான்னு கேட்டதுக்கு, அவங்கெல்லாம் அழிவின் விளிம்புல நிற்கிறாங்க கிணத்துல, அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னாரு இந்த பாஸ்டர். ஏன்னா அவங்க பாதாளம் செல்ல போறாங்க, அதனால கிறிஸ்துவுக்கு நேராக எனக்கு அவங்கள நடத்தணும். இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்கள நீ காப்பாற்ற முடியுமோ என்னவோ, ஒன்ன காப்பாற்ற முடியாது தெரியுமா அப்படி. யுவர் லைஃப் இஸ் இன் அவர் ஹேண்ட். உன் ஜீவிதம் எங்க கையில இருக்குது. அப்ப அவர் கொடுத்த பதில் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. See, if you let me live, I will live for Jesus. Or if you kill me, I will be with Jesus. By killing, you are doing a good thing for me because I am going to be with Jesus. என்னை வாழுவதற்கு அனுமதித்தால் நான் இயேசுவுக்காக ஜெயிப்பேன். அப்படியே என்னுடைய ஜீவனை நீங்க எடுப்பீர்களானால் நான் இயேசுவோடு ஜீவிப்பேன். என்னை நீங்கள் கொலை செய்வதன் மூலமாக
ஒரு நற்காரியம் தான் எனக்கு செய்யறீங்க. ஐ வில் பி வித் ஜீசஸ். அதனாலதான் நம்ம கிறிஸ்தவர்கள் அதிகமா அழுகிறது இல்லை. we will meet them in heaven. அதான் நமக்கு ஒரு நம்பிக்கை. என்ன விசுவாசிக்கிறவன் எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை தோல்ல கொண்டு ஆற்ற கடந்து செல்லுகிறானோ, அந்த ஆற்ற கடந்து செல்லுகிற நேரத்துல குழந்தை தூங்கிட்டுன்னு வைங்க, அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அக்கறை சேரும் பொழுது குழந்தை முழித்து பார்த்தால் அக்கறையில் இருக்கும். அதே போலதான் நாமும் அக்கறையில் இருப்போம். மரணத்துல அவரை முகமுகமாய் சந்திப்போம். என்ன யாரு? இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழுகிறவர்கள். இஃப் யூ டேக், நானே இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நம்ம வாழுகிறதுல அர்த்தமே கிடையாது. There is life beyond death. கிறிஸ்தவர்களுக்கு, மற்றவர்களுக்கு நித்திய அக்கினி. அதனால நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமா இருக்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. நானே உயிர்த்தெழுதும். எங்க பண்ணாலும் நீங்க அதை பார்க்கலாம். அடுத்தது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். என்னை விசுவாசிக்க இதுல 2 விதமான உயிர்த்தெழுதல் உண்டு. ஒண்ணு, இப்பவே நம்ம மரித்துதான், நாம இல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் மரித்திருக்கிறவர்களுக்கு சமானம். அந்த இளையகுமாரனை குறிச்சு அவருடைய தாப்பனார் சொல்லும்போது சொல்லுவார், காணாமற் போனவன் அவன் அப்பாட்ட இருந்து சொத்து பத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா திருப்பி மனம் திரும்பி வரும்பொழுது அப்பா சந்தோஷமா அவரை ஏற்றுக்கொள்வார். அப்ப சொல்லுவாரு, இவன் மரித்து போயிருந்தா இப்போ திரும்பவும் உயிரோடு வந்தான். சரி, அப்ப பாவத்துல வாழுகிறவன் மரித்தவனுக்கு சமம். அது யாராக இருந்தாலும் சரி, பாவத்துக்குள்ள இருந்தோம்னா அவங்க மரித்து போனவங்களுக்கு சம்பந்தம். அவங்க வாழ்க்கை நாற்றம் அடித்ததாக இருக்கும், இருளின் வாழ்க்கையாக இருக்கும். அவங்க வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்க முடியாது. அப்ப நானே உயிர்த்தெழுதல், அதாவது உயிர்ப்பிக்கிறது. எப்படி உயிர்ப்பிக்கிறார்? அந்த இளையகுமாரன் வரும் பொழுது தகப்பன அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மோதிரத்தை போட்டு, வஸ்திரத்தை கொடுத்து, பாதரட்சிகளை கொடுத்து, கொளுத்த கன்றுகளை அடியுங்கள் சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறார். அதே மாதிரிதான் நாம கிறிஸ்துவை அறியாது இருக்கும் பொழுது, நான் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ அறியாம இருந்தேன். ஆனா எப்போ அவரிடத்துல வந்தனோ அன்னைக்கு நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். அன்னையிலிருந்து நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தர் பாவம் செய்யும் பொழுது ரட்சிக்கப்பட்டவனுக்கு எப்பவுமே ஒண்ணுன்னா, அவனுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விடுவார். நீ மறக்காவிட்டையும் அவர் அவர் மறந்து போவார் எல்லாத்தையும். ஏன்னா அவர் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விடுவார். 2வது, முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுவார். உலகம் சொல்லும், அவன் அப்படி இருந்தான், இவன் எப்படி இருந்தான். ஆனா ரட்சிக்கப்பட்டவருக்கு அவனை உயிர்ப்பித்தாச்சு. அதுக்கு பிறகு அவனுக்குள்ள அந்த நாற்றம் பிடித்த வாழ்க்கை கிடையாது. நீங்களே நினைச்சாலும் ஆண்டவர் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. யூ ஆர் மை சன், அவ்வளவுதான். ஒருவன் மாய்மாலமாக வாழுகிறான்னா அவனுக்கு ஆண்டவருக்கு தெரியும். அநேக சபைகள்ல அப்படிதான் மாய்மாலமாக இருந்து கடைசி அவங்க இருக்கிற இடம் தெரியாம இருக்கும். சோ அப்ப அவங்களுக்கு சித்தமானவர்களை அவர் உயிர்ப்பிக்கிற, அது யாரா இருந்தாலும் சரி, நோ மேட்டர். அவங்க தேவை என்னன்னா, அவன் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஆளணும், மனம் கசந்து ஆளணும். அதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பயங்கரமா அந்த அந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள் என் வாழ்க்கையில.
அதுக்கு முன்னாடி நான் இந்த சந்தோஷம் பொங்குதே பாட்டை யாராவது பாடினாங்கன்னா சத்தம் போட்டு பாடுவாங்க. ஏயா இந்த கத்து கத்துறியே, ஆண்டவருக்கு என்ன காதா கேட்காது, கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு பாடுங்க. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு அதே பாட்டை சபையில பாடினாங்க, நான் தான் உச்ச தொன்னியில பாடினேன். ஏன்னா so I was so excited, it makes you so happy. அதனாலதான் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறதுங்கிறது வந்து நாம இது ஒரு உயிர்ப்பித்தல். ரெண்டாவது உயிர்ப்பித்தல் மரண சந்தைக்கு நம்ம உயிர்ப்பிப்பார். இது நம்ம we are eligible to be raised by the Lord. ஒருவேளை மரணம் சந்திச்சுன்னு வைங்களேன், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒண்ணு கிறிஸ்து வருவாரானால் உயிர்ப்பிப்பார், இல்லைன்னா கடைசி நாட்கள்ல எழுப்புவோம். எப்போது ஒண்ணு நடக்கும். சும்மா ஒண்ணு உயிர்த்தெழுதுன்னு ஜீவனமா இருக்கன்னு எழுதல. யாரை அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கை அது இருளின் வாழ்க்கையாக தான் இருக்கும், கசப்பு நிறைந்ததாக இருக்கும். செயல்பாடுகளை பார்த்தாலே தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு பாருங்க, அன்றியும் கிறிஸ்துவை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த ஆவி கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பினதோ அதே ஆவி நமக்குள்ள வந்துடும். அதான் உயிர்ப்பிக்கிறது. நாம இப்பவே நாம பாவத்துல இருந்து ரட்சிக்கப்படும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறோமே, அது எதனால? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கிற அப்படின்றால. அதோட நின்று போவது மரணம் சந்தர்ப்பிக்குமானாலும் மண்ணுல இருந்தாலும் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்களோட சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த ஞானத்திற்குள்ளாக நம்ம வர வேணும். இப்ப வாசி பாருங்க, அன்றி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், அப்படின்னா நீங்களும் நானும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளமாக வாசமாய் இருக்கிற ஆவி மரித்தோரை எழுப்புகிற ஆவி. We have to say hallelujah, thank you Lord. அந்த ஆவி மரித்தவரிலிருந்து நம்ம அவரை எழுப்புகிற ஆவி நமக்குள்ள வந்துட்டு வைங்க. அந்த ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிற தங்களுடைய அந்த ஆவி என்ன பண்ணுமா? சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிக்கும். அழுகி இருக்கலாம், சமுத்திரத்துல போயிருக்கலாம், ஆனா அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லமை. 4வது நாள் தான் லாசரு நாற்றம் அடிக்குமேன்னாங்க. ஆனா லாசருவே வெளியா இருங்க, காது கேட்டுச்சு. ஏன்னா அந்த ஆவிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, அதற்குள்ளாக இருக்கிற ஆவிக்கு அந்த வல்லமை உண்டு. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதனுடைய வாழ்க்கையில மரணமே சந்தித்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கம்ஃபர்டபுளா போவாங்க. இப்போ அண்மையில எனக்கு இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடியில வந்தாரு டாக்டர் சன்னி. ரொம்ப ஏன்னா மறக்க முடியாத ஒரு நபர். 2 வருஷமா வந்துகிட்டு இருந்தார். என் நண்பர் ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். எனக்கு அவரை பர்சனலா தெரியாது, அவர் ஃபேமிலியே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நான் 7 மணிக்கு பைபிள் ஸ்டடின்னா 7:30க்கு தரேன் இங்கிலீஷு, இதே டைம் தான். திங்கக்கிழமை நான் தொடங்குறேன்னா இதுலயும் கூட நீங்க வரக்கூடியவங்க இங்கிலீஷுக்கும் வரலாம். நிறைய பேர் தமிழ்ல வரக்கூடியவங்க இங்கிலீஷுக்கும் வராங்க. அவரு நான் 7:30க்கு தொடங்குறேன்னா 7 மணிக்கே நான் நெட்டை செக் பண்ண போகும்போது அவர் இருப்பார். 2 வாரமா காணல. எனக்கும் என்ன நியூஸ் தர, போன் எடுத்தா யாரும் எடுக்கல, வீட்டுல யாரையும் தெரியாது எனக்கு. பிறகு என் ஃப்ரெண்ட்ட கூப்பிட்டு சொன்ன பிறகு அவர் சொல்றாரு, ஐ எம் சாரி, ஐயோ ஐ ஃபர்காட் டு டெல் யூ, அவரு போயிட்டாரு, ஹி பாஸ்ட் அவே. பட் என்னன்னா அவருடைய சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். அதான் நம்பிக்கை. 2 வருஷமா ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார். நீங்க நாம எல்லாருமே அதுல பங்கு உண்டு.
அதனால மரணம் நமக்கு பயமே கிடையாது. அதான் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கு, நிறைய இருக்குது இதுல. அடுத்தது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே வழி, எங்க செல்ல வேணும் வழிகாட்டுவதற்கு. சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், அதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ரெண்டாவது நித்திய ஜீவன். நம்முடைய நித்திய ஜீவனுக்கு நேராக அழைத்து செல்லுகிற வழி எப்படி? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வருவதில்லை. ஃபுல் ஸ்டாப். ஏன்? அங்க யூதர்கள் இருக்காங்க, யூதர்கள் இவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கவில்லை. நாங்க பிதாவே பிதாவேன்னு அவங்க எல்லாம் துள்ளி சாடுறாங்க. ஆனா he made it very clear that without me you cannot see God even. என்னை அல்லாமல் ஒருவனோட பிதாவினிடத்தில் வருவதில்லை. Entry to heaven is through Jesus Christ. அவர் சத்தியமும் கிருபை நிறைந்தவராக வந்தார். ஒண்ணு, நியாயப்பிரமாணம் மோசடி மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. என்ன? அப்போ அவருக்குள்ள கிருபை எதுக்கு? நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு. சத்திய எண்ணத்திற்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குவதற்கு. இந்த ரெண்டும் சேரும் பொழுதுதான் பிதாவிடத்துல நம்ம போய் சேர முடியும். நீ எல்லாம் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா தான் இருந்து கொண்டு இருக்கும். வழி எதற்கு? பரலோகத்திற்கு வழி. சத்தியம் எதற்கு? வழி தெரிஞ்சா போதாது, விடுதலையாக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும். மூன்றாவது, எங்க போறீங்க? இந்த வழி எங்க கொண்டு செல்லுகிறது? ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்லுகிறது. So you need to know the truth. வழி தெரிஞ்சா பத்தாது, சத்தியம் தெரிந்திருக்க வேணும். வழியும் சத்தியமும் இல்லைன்னா ஜீவன் கிடைக்காது, நித்திய ஜீவன் கிடைப்பதில்லை. அப்ப நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆல் த்ரீ ஆர் இம்பார்ட்டன்ட். அங்கே நானே, என்ன இல்லாமல், நானேன்னு போட்டாருன்னா அந்த கருத்தம் என்ன இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை, என்ன இல்லாமல் ஜீவன் இல்லை, என்ன இல்லாமல் ஒண்ணுமே இல்லை. நானே மெய்யான திராட்சை செடி. அடுத்தது ஏழாவது, இது ஒரு முக்கியமானது, நானே மெய்யான திராட்சை செடி. இசி நிறைய இதுக்கெல்லாம் இருக்குது. ஆனா நான் அதெல்லாம் ஒன்லி அந்த பாயிண்ட்ல மாத்திரம் நின்று போலான் இருக்கேன். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். யோவான் 15 அதிகாரம் முழுவதும் வாசித்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இப்படி நிறைய இருக்குது. See, you got to be united with the Lord Jesus Christ. I am the true wine. You see, நானே மெய்யானது. அப்போ அப்படின்னா கனி கொடுக்க வேண்டும். அவர், அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும் பொழுது நாம அந்த விதை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்பதான் we are attached with the grape wine. அதுல என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார். இந்த 15 அதிகாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 15 யோவான் 15. நான் மெய்யான திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அவர் அறுத்து போடுவார். ஏன்? அவர்ல அட்டாச் ஆகி இருந்தாதான் நீங்க கனி கொடுக்க முடியும். ஆனா நீங்க அட்டாச் ஆயிருந்தீங்கன்னா
ஒருவேளை அதிக கனிகளை கொடுக்க முடியாம இருந்தாலும் கூட அதை சுத்தம் பண்ணுவார். அதான் ஒண்ணு. யூ நீட் டு பி கனெக்டட் ஃபர்ஸ்ட். சும்மா உங்களை கொடுத்து உங்களை பிடிச்சி ஒட்ட வைக்க மாட்டார். யூ நீட் டு அக்செப்ட் ஜீசஸ் அஸ் யுவர் பர்சனல் சேவியர். அப்ப என்ன செய்யணும்? கீழே உரம் போட்டு தண்ணி விட்டு அந்த செடி வளர்ந்தாதான் கனிகளை கொடுக்கும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய், சிலவங்க நிலைத்திராவிட்டால் தானாய் கொடி கொடுக்க மாட்டாது போல நீங்களே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இன்னும் இதுதான் நிறைய புரோட்டஸ்டன்ட் சபைகள்ல அந்த கொடியில நிலைத்திருக்கிற மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. எனக்கு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொன்னார், நேற்று நாங்க யூஎஸ்ல இருந்தது. சில பிரதர் இஸ் ட்ரூ பிரதர், சில சபைகள்ல, ஆவிக்குரிய சபைகள்ல பாத்தீங்கன்னா, இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள்ல அவங்க ஜபத்தை பாத்தீங்கன்னா நீங்க அசந்துருவீங்க. அவங்க பயங்கரமா இருக்கும், எல்லாம் பர்க்மன்ஸ் பாட்டு தான் ஓடும், எல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு இந்த கொடியில நிலைத்திருக்கிற ஆளுங்க இல்ல. இவங்க அது நல்லாவே தெரியும். அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் நம்மளை விட, எல்லாம் ஆவிக்குரிய ஜனங்களை விட எல்லா காரியங்கள்ல பைபிள் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கவே இருக்காது. அவங்களா கனியே காட்டிக்கிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம இப்ப ஏட்டெல்லாம் சிலவங்க எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். சில தம்பிவான்லாம் இருக்காங்க, அண்ணன் பிரைஸ்லாடுன்னு, அந்த பிரைஸ்லாட்லயே தெரியும் இவரு ஆளு எங்க இருக்காரு. என்கிட்ட சும்மா ஒரு பேருக்கு பிரைஸ்லாட் போட்டு விடுவாங்க. அதுல அட்டாச் ஆகி இருக்கணும். நானே மெய்யான திராட்சை செடின்னா அதான் அந்த இதுல ஏசாயால சொல்றாரு, நான் உங்களை கனிதரும் உயர் ரக திராட்சை கொடியாய் நாட்டினேனே, நீ ஆகாத கொடியாய் போனது என்ன? ஏன்னா அதுல அட்டாச் ஆகி இருக்கல. அவங்கள நாட்டும் போது நல்ல ராயல், இட் வாஸ் a ராயல் பிளான்ட். ஆனா என்ன ஆகி போச்சு? சரியான ஜபம் இல்ல, வசனம் இல்ல, அதுல வேறுண்ட உடல ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தாதான் நம்ம வளர முடியும். அதான் இங்க சொல்ல வர்றாரு. நானே மெய்யான திராட்சை செடி, அவ்வளவுதான். அதுல நம்ம அட்டாச் ஆயிட்டோம்னா அதுக்கு பிறகு நமக்கு உரத்தை கொடுத்து வளர்த்து சரி பண்ணி கொண்டு வந்துடுறாரு. ஆனா அதுல வராமலே கனி கொடுக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிட்டு காணிக்க எல்லாருக்கும், தசவமாக எல்லாருக்கும். ஆனா உள்ளான உண்மையான அட்டாச்மெண்ட் அந்த செடியில இருக்கு. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது, உங்களை நான் ஒரு நல்ல உயர் ரகமான கனிதரம் திராட்சை கொடியா நாட்டினேனே, நீ ஆகாத காட்டு திராட்சையா ஆகிவிட்டையே, உன்னை எடுத்து அக்கினில எல்லாம் போட வேண்டியதாகி போச்சு. எஸ், தட் இஸ் ட்ரூ. அதனாலதான் நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இல்லை இல்லாமல் உங்களால், எஸ், யூ கேன் நாட் டூ எனிதிங், பட் தேர் ஆர் பீப்புள் டூயிங் திங்ஸ். அவர்ல நிலைத்திருக்கிற மாதிரி பேசுவாங்க. என்ன இல்லாமல் உங்களால் சரி, அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியில் எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். இப்ப நல்லா இருக்கும். அதான் என்ன சொல்றேன், நிறைய சபைகள்ல இப்படியான நபர்கள் இருந்து கொண்டிருப்பாங்க. அது அவைகள் எரிந்து போகும். ஆனா நீங்கள் என்னில் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், 7வது வசனம், அப்பதான் உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். நிறைய பேர் நம்ம நிறைய நேரங்கள்ல யோசிப்பேன், ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல சொல்ற. நீங்கள் என்னில் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்க கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 1. 2வது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். 2. 3வது சொல்றா, நீங்க எனக்கு சீஷலா இருப்பீங்க. 4வது சொல்றா, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். எப்போ?
நீங்கள் என்னிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல. அதாவது என்ன சொல்றாருன்னா, பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கும் அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும். வாட் a wonderful relationship it is. அதான் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களில் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் உங்களுக்கு சொன்னேன். இத மாதிரி நிறைய ஆண்டவர் நானே நானேன்னு சும்மா ஒண்ணும் பேசிட்டு போகல. அதுல நிறைத்திருந்தால் நாம மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அதான் சொல்றாரு அடுத்தால, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது அவர் அந்த சத்தியம் அறியணும், விடுதலையாக்கப்படணும், நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகணும். இவளெல்லாம் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில அவர்ல நிலைத்திருப்போம். நிலைத்திருக்க மாதிரி பண்றது நம்மை கொண்டு சேர்ப்பதில்லை. நாம் we are accountable to God, not to men. கர்த்தர் அறிவார் இவங்க போய் சேருவானா இல்லையான்னு. ஒருவேளை நான் அந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன்னு வைங்க, உங்க பார்வையில நான் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே ஒரு நாள் நான் மாட்டிக்கிடுவேன். ஒரு நாள் இல்ல, மாட்டதான் போறேன். சோ அப்படின்னா அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். மெய்யான திராட்சை செடி. You got to be attached. அப்பதான் அவருக்கு கிடைக்கிற பிதா அவருக்கு கொடுக்கிற எல்லா ஆகாரமும் நமக்கு வந்து சேரும். ஒட்டு வைக்கிற மரம் பார்த்திருக்கீங்களா? நல்லா வளர்ந்து வரும். சரியான முறையில ஒட்டு வச்சு ஓரெல்லாம் போட்டீங்கன்னா கப்பு கப்புன்னு வளர்ந்து வரும். அடுத்தது முக்கியமான ஒரு சத்தியம், அவரது மாம்சமும் ரத்தமும். யூதர்களுக்கு ஒரு பயங்கர ஒரு குழப்பம். ஏன்னா கண்ணு முன்னால இயேசு கிறிஸ்து ஓடி வளர்ந்துகிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை தெரியும், யோசேப்பு தெரியும், அம்மாவை தெரியும், மரியாதை தெரியும். அந்த கூட்டத்துல ஜனக்கூட்டத்திற்கு யூதர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இது என்ன, என் மாம்சத்தை நீ புசிக்கணும், சாப்பிடணும். அது ரொம்ப கேனிபலிசம். அங்க கேனிபலிசம் அப்படின்னா மாம்சத்தை, மனுஷ மாம்சத்தை சாப்பிடுகிறது. கேனிபல்ஸ். அந்த காலத்துல நான் அந்த கிதியோன் இதுல சங்கத்துல இருந்தேன். அப்போ ஒரு இடத்துல நான் ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா வேதாகமத்தின் முக்கியத்துவத்தை குறிச்சு. எதுக்குன்னா மனுஷ மாம்சத்தை சாப்பிடுறத பற்றி பேசுறேன். ஒரு இங்கிலீஷ்மேன் கேனிபல்ஸ்னா மனுஷ மாம்சத்தை சாப்பிடக்கூடிய அந்த ஜனங்களுக்கு மத்தியில போயிருக்காரு. அங்க போன இடத்துல ஒரு தைரியம், நம்மள ஒண்ணு நிறைய பேர் இப்போ ஆப்பிரிக்கா ஜங்கிள் எல்லாம் போய் ஊழியம் பண்ணி அவங்கள அடிச்சு சாப்பிட்டுட்டாங்க. அதெல்லாம் நடந்திருக்குது. ஆனா அந்த மனிதன் போன பொழுது அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து பைபிள் வாசிட்டு இருந்தாராம். எங்க அந்த கானிபல். அப்ப இவரு போய் கேட்டிருக்காரு, வாட் ஆர் யூ, நீ என்ன வாசிக்கிற? பைபிள். அந்த ஆள் இங்கிலீஷ்காரன், அவன் ரட்சிக்கப்படல, ஊழியக்காரன் இல்ல, ரட்சிக்கப்படாத ஒரு நபர். அவரு போய் பார்த்துட்டு சிரிச்சுட்டு சொன்னா, இதெல்லாம் ஒன்னும் காப்பாற்ற போறது இல்ல. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் திஸ் புக். இந்த புத்தகத்துல உன் நேரத்தை வேஸ்ட் ஆக்காத, வேற வேலையை போய் பாரு அப்படின்னு. அப்ப அந்த ஆளு இவன்ட்ட ரிப்ளை பண்ணாரா, இந்த புத்தகம் என்ன காப்பாத்துதோ இல்லையோ, ஒன்ன காப்பாத்துறது இந்த புத்தகம் தான். ஏன் அப்படின்னு, நான்
பண்டு ஒரு மனுஷ மாம்சத்தை சாப்பிடக்கூடியவ. நான் ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நான் அதுல இருந்து மாறி இருக்கேன். ஆனா இந்த புத்தகம் இல்லாம நான் ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஒன்னையவே அடிச்சு சாப்பிட்டுருப்பேன். சோ ஒன்னை காப்பாத்துனது இந்த புத்தகம் தான். என்ன காப்பாத்துது ரெண்டாவது விஷயம், ஒன்னை காப்பாத்துனது இந்த புத்தகம் தான். எதுக்கு சொல்ல வரேன், மாம்சத்தை சாப்பிடுறதுன்னா அவ்வளவு நம்ம மனுஷ மாம்சத்தை சாப்பிடுறது அது இயற்கை கிடையாது. ஆனா இவர் சொல்றாரு, உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்க என் மாம்சமே, என் மாம்சத்தை சாப்பிட்டா நீங்க உலகத்துல ஜீவன் உண்டாதான். என்ன கான்செப்ட்? அதான் யூதர்களுக்கு தெரியல, நமக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்தால யூதர்கள் கேட்கறாங்க, இவன் தம்முடைய இதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன், டோன்ட் வரி, ஐ வில் கோ டு தட் பாயிண்ட். இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பார் என்று தங்களுக்குள்ளே வாதம் பண்ணார்கள், வாக்குவாதம். இவன் எப்படிப்பா நம்ம உட்கார்ந்து அவன் உடம்ப சாப்பிடணும்? யூ கேன் நாட் இமேஜின். என் உடம்ப சாப்பிடுங்க நீங்க அப்படின்னா நம்ம அது செய் அப்படின்னு இருக்கும். உண்மைதானே? அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த சொல்ற, நீங்க அப்படி சாப்பிடல ரத்தத்தை குடிக்கலன்னா உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவங்களுக்கு இது இன்னும் கான்செப்ட் புரியல. அப்பதான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு இது. ஏன்னா அங்க சபையில் அங்க ஏற்கனவே 5ஆம் அதிகாரத்துல அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யூதர்கள் கேட்கிறாங்க, how can this man give us his flesh? எப்படி அந்த மாம்சத்தை கொடுப்பார்? என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம். So they are thinking on cannibalistic terms. மோசேயினுடைய பிரமாணத்துல ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, prohibited. இவரு கான்ட்ரரி டு தட், அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா டீச் பண்ணிட்டு இருக்காரு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அவர் எப்போ எப்படி சாப்பிடு, அப்போ அப்படி போனா அவரை நம்ம சாப்பிடணும்னா அவரை பிடிச்சி அடிச்சு அவரை கையை வெட்டி காலை வெட்டி. அந்த நாட்கள்ல நான் மிடில் ஈஸ்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு வீட்டுல 2 வீடு பக்கத்து பக்கத்து வீடு, சூடானிஸ், அரப் வீடு, 2 வீடு பக்கத்துல பக்கத்துல இருந்திருக்காங்க. அந்த ஒரு நாள் ஒரு வீட்டுல உள்ள பிள்ளைய காணல, பொம்பளை பிள்ளைய, அவ பேரு ஆயிஷா. எங்கெல்லாமோ தேடி இருக்காங்க, கிடைக்கல. அப்போ அந்த தேடின வீட்டுல அந்த குழந்தை காணாம போயிடுச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. பக்கத்து வீட்டுல உள்ள குழந்தை இங்க விளையாட வந்திருக்குது. வந்த இடத்துல அது சொல்லிச்சுதான் ஆயிஷா கொய்ஸ் அப்படின்னு. கொய்ஸ்னா நல்லா இருக்கு, ருசியா இருந்துச்சு. ஆயிஷா கொய்ஸ், அது அரபி வார்த்தை. இப்ப நம்ம ஹவுஸ் பிரியாணி கொய்ஸ் அப்படிம்பாங்க. கொய்ஸ்னா நல்லா இருந்து. இந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அது அங்க வந்து இங்க பக்கத்து வீட்டுல வந்து சொல்லியிருக்கு ஆயிஷா கொய்ஸ் அப்படின்னு. என்னடா இவ ஆயிஷா கொய்ஸ்ன்னு சொல்றாளே அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போய் பார்த்தா, அந்த ஆயிஷாவை பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சு அந்த மாம்சத்தை வீட்டுல ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கான். இது கதை கேட்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வரும், ஏன்டா பிரதர் இப்படி எல்லாம் சொல்றாருன்னு. அது மாதிரி இயேசு மாம்சத்தை அடிச்சு அதை நம்ம அதை அவரு அது மாதிரி சாப்பிட்றதுக்காக சொல்றாரு.
அது திருப்பி சொல்ற பாருங்க, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்புறது போலும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனு என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்போ இதுவே உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை பொருள் அவன் மரித்தார்களே. சரியா இருக்கட்டும். இப்ப என்ன சொல்றாரு? என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கு, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசி ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அந்த யூதர்கள் கேட்கிறாங்க, இவன் எப்படி தன்னுடைய மாம்சத்தை நமக்கு புசிக்க கொடுப்பார்? அவர் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னுடைய மாம்சத்தை புசித்து. அது அவங்களுக்கு அது குழப்பம் தான். ஏன்னா அவங்க அந்த செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ். இவர் சொல்ல வர்றது என்னன்னா, they are trying to kill him. அவரை கொல்லுவதற்கு முற்படுகிறாங்க. அவருடைய மரணத்தை குறித்து ஏற்கனவே சொல்லுகிறார். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. மீகால ஒரு வார்த்தை வந்திருக்குது. மீகா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலை உரிந்து கொண்டு அவருடைய எலும்புகளை முறித்து பானையிலே போடுவண்ணமாக இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடுவண்ணமாக அவளை துண்டிக்கிறார்கள். அதாவது they are killing people. நிறைய வசனங்கள் இருக்கு. என்ன பார்த்தேன்னா, அவங்கள when somebody is being killed, அவங்க ரத்தம் சிந்தப்படும் பொழுது அது அவருடைய மாம்சத்தை புசிப்பதற்கும் ரத்தத்தை குடிப்பதற்கும் சமம். அதான் இதை சொல்லுகிறது. இந்த பாருங்க, கொஞ்சம் இருங்க. அதாவது என் ஜனத்தின் சதயத்தின், அதாவது அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தான் மாம்சம் இருக்குது. இது வந்து he is telling spiritually. அந்த மாம்சத்தை சாப்பிடுறது அப்படின்னா அந்த அந்த வார்த்தை தான் மாம்சமா வந்திருக்குது. அப்ப அந்த வார்த்தையை நாம உட்கொள்ள வேண்டும். அதான் மாம்சத்தை சாப்பிடுவதற்கு சமம். மாம்சம் அதி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவரா நமக்குள்ள வாசம் பண்ணார். அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த வார்த்தை அதான் மாம்சமா வந்திருக்குது. அந்த மாம்சமான வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளுவது அவரை சாப்பிடுவதற்கு சமம். பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஜீவனை எடுப்பதை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணினார்கள் அப்படின்னு வரும். ரெண்டாவது, அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது சிலவங்களை பற்றி நம்ம பேசுவோம், அவன் ரத்தத்துல ஊறுகிற சுவாபம் பாது. எப்படி? அவன் ரத்தத்துல ரத்தம், அது அந்த 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 பரம்பரை ரத்தம். அது அவன் அப்பனுக்கு சுவாபம் தான் அவன் அவன் மகான்ட்டே இருக்குது. அப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண, சிம்பாலிக்கலி ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் டேக்கிங் பார்ட் இன் இட். ஆனா நீங்க என்னுடைய ஜீவன மாம்சத்தை அடிக்க போறீங்க, நீங்க என்னுடைய ரத்தத்தை சிந்த போறீங்க. அது ஒரு நாள்ல உலகத்தில் உள்ளவர்கள் அந்த மாம்ச என்னுடைய மரணத்தையும் ஜீவனையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குள்ளாக ஜீவன் வரப்போகிறது. அப்ப ரத்தத்தை பானம் பண்ணும்போது என்னன்னா அந்த அவருக்குள்ளாக உள்ள சுவாபம் நமக்குள்ளாக வரும். அந்த வார்த்தையை கொண்டுதான் எல்லாம் உருவாக்கினார். ரத்தத்தை புசிப்பது குறித்து அவர் சொல்றாரு பாருங்க. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. லேவியராகமத்துல தேவன் என்ன சொல்றாரு? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
அப்போ சிம்பாலிக்கலி when you take part, நான் அதை உங்களுக்கு பலவீனத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். அந்த ரத்தத்துல பாவ நிவர்த்தி என்ன நடக்குது? இயேசு ரத்தத்தை சிந்தன பொழுது உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறார். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஹோப் யூ ஆர் கெட்டிங் மீ. அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம். இது ஸ்ட்ரைட்டா சொல்றாரு. ஆனா அந்த இங்க மீன் பண்ணுகிற ரத்தம் இயேசு சொல்லுகிறது அவர் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அதெல்லாம் சொல்ல ரத்தத்துல ஊர்ன சுவாபமாக. சோ அந்த வார்த்தை தான் மாம்சமாகி வந்திருக்கிறது. அப்ப அந்த மாம்சத்தை நீங்கள் உண்ணுவது என்பது அவர் அனுப்பின வார்த்தைகளை நாம் உண்ணுவது. அதனாலதான் சொன்ன மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அது எப்படி? இயேசுடைய வாயிலிருந்து. அதே மாதிரிதான் ரத்தமும் அதுக்கு சோபம் உண்டு. அது பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தத்துக்கு வல்லமும் உண்டு. ஏசாயா 49:26 பாருங்க. ஏசாயா 49:26. என்ன சொல்றாரு? உன்னை ஒடுக்கினவருடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வரி கொள்வது போல தங்களுடைய இரத்தத்தினால் வரி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் ரட்சகரும் உன் மீட்பெருமா இருக்கிறது மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? அவர்களை கொல்லுவதற்கு அனுமதிப்பேன், அவர்கள் ரத்தம் சிந்துவதற்கு அனுமதிப்பேன். அதாவது ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் தம். யாராவது மாம்சத்தை தின்ன கொடுப்பாங்க, அது இல்ல. அவர் மீன் பண்றது லைஃப் இஸ் டேக்கன் அவே. அதுதான் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய மத்தியில சொன்னது. அவர் சொன்னது அதுக்காண்டி ரத்தத்தை உட்கார்ந்து வெட்டி சாப்பிடணும்னு இல்லை. அப்படி ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப அந்த ரத்தத்தை நம்ம உட்கொள்வது, அருந்துவது சிம்பாலிக்கல், அவ்வளவுதான். பின்னாலதான் அப்புறம் லாஸ்ட் சப்பர் வந்துச்சு. நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரித்து தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தும். அப்போ பழைய ஏற்பாட்டின்படி ஜீவனை எடுப்பது, ரத்தத்தை குடிப்பதுன்னா அவனை கொல்லுவதற்கு சமம். நிறைய வசனங்கள் இருந்துச்சு. நான் இதுல கொண்டு வந்தா உங்களுக்கு எங்களை ரொம்ப இது கன்ஃபியூஸ் ஆகிடுங்கிறதுனால தான் கொண்டு வரல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கு. இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகிற புதிய உடன்படிக்கைக்கான ரத்தம். இதை அவங்க புரிந்து கொள்ளவில்லை. அன்றைக்கு அவங்க நினைச்சுக்கிட்டது லிட்டரலா இவரு எப்படிடா ரத்தத்தை குடிக்க சொல்றாரு இந்த மனுஷன் அப்படின்னு. நான் சந்திக்க போகிற மரணம், ஒருவேளை உங்களால் நான் கொல்லப்படுவேன், என்னுடைய ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படும், நான் ரத்தம் சிந்த வேண்டியது வரும். அப்படி நான் மரித்து ரத்தம் சிந்தி அந்த மரணமும் ரத்தம் சிந்துதலும் மற்றவர்களை ஜீவன் கொடுக்கும். பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேருக்காய் சிந்தப்பட்ட இல்ல சிந்தப்படுகிற. இஸ் மேக்கிங் a new covenant now. இந்த நியூ கவர்னன்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எதுக்கு ரத்தம் சிந்தினாரு? பாவத்திற்காக.
ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆசாரியன் பலிபீடத்துல கொண்டு போய் ரத்தத்தை 3 தரம் தெளிக்க வேணும். எங்க? மகா பலிபீடத்துல, மகா பரிசுத்தத்துல. பட் அதை யார் செய்து முடித்தா? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அதை நான் முன்னாடி எபிரேய புத்தகத்துல அதை டீட்டெயிலா எடுத்திருக்கேன், எப்படி நுழைஞ்சாரு உள்ளுக்கு ரத்தத்தோட. சோ அப்ப இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. யூ ஆர் மேக்கிங் எ நியூ கவர்னன்ட். அத அட்வான்ஸா சொல்றாரு. என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தம் பானம் பண்ணவில்லையான்னு உனக்கு ஒண்ணும் கிடையாது. உனக்கு பாவ மன்னிப்பு கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதிட்ட பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அவர் ஆட்டுக்குட்டியை போல தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது யாரு? கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஏன்னா சிந்தப்பட்டது அதற்காக வேண்டி. பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தை அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன சொல்றாரு? என்னை புசிப்பது என்னை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். என்னை புசிப்பது, என்னுடைய மாம்சம் அடிக்கப்படுவதை நீ ஏற்றுக்கொள்வதற்கு சமம். என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுவது, என்னை சுத்திகரிக்கிற ரத்தம் இது என்று நீ அதை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். அதை என்ன சொல்ல வர்றாரு? என்னுடைய மாம்சமும் என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய ஜீவன் என்னிலிருந்து போகுவதை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஆகையால் சகோதரரே, இங்க பாருங்க, நாம் பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு எங்க? நீங்க பரிசுத்தலத்துல போனோம், மகா பரிசுத்தலத்திற்குள்ள தமது மாம்சம் ஆகிய திரையின் வழியாய். அவருடைய மாம்சம் அடிக்கப்படணும். அது ஒரு திரை. அப்ப நீ அவரை புசிக்கிறது அப்படிங்கிறது அது வழியா நீ பிரவேசிக்கணும். அதான் புசிப்பதற்கு சமம். லிட்டரலா அவரை அடிச்சு வெட்டி சாப்பிடுறது நான் சொல்லல. ஐஷா கொய்ஸுங்க மாதிரி ஜீசஸ் கொய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இங்க மாம்சத்தை பாருங்க. உங்களுக்கு வழிபாட்டு கூடாரம் தெரியும்னு நினைக்கிறேன். பரிசுத்தலம் இல்ல, வெளிப்பிரகாரம் பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். அங்க உள்ள பிரவேசிடுமானால் இந்த திரை கிழிக்கப்படணும். ஆனா அங்க திரை, எந்த திரை? இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சம். அவர் அடிக்கப்பட வேண்டும். அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தலாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அது ஒரு ஜீவ மார்க்கம். உள்ள போறது ஜீவ மார்க்கம், புதிதும் ஜீவனமான மார்க்கம் அது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ when you take part in communion, அவருடைய சரீரம் பிக்கப்படுகிறதுக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்க. பரிசு ஸ்தலத்திற்குள்ள நீங்க நுழைகிறீங்க. நிறைய பேருக்கு என்னன்னா கம்யூனியன்னா ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நம்ம உணர்ந்து எடுத்தோம்னா அதுல அர்த்தம் இன்னும் புரியும். அவருடைய மாம்சம் பிக்கப்பட வேண்டும். அவர் அன்னைக்கு சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது மாம்ச திரை கிழிந்து விட்டது. அதுக்கு பிறகு மேல இருந்து திரை கிழிஞ்சது போல அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் கிழிக்க வேண்டாது. ஒரே தரம் பிரவேசித்து நித்திய மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அதான் சொல்றாரு, தமது மாம்சமாகிய, நல்ல பாருங்க, இது நீங்க கொஞ்சம் தியானிங்க. தமது மாம்சமாகிய திரையின் வழியாய்
தம்முடைய மாம்சம் பிரிக்கப்பட்டபடியினாலே ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அதோடு மாத்திரம் அல்ல, தொடர்ந்து அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், நல்ல கவனிங்க, புதிய வழியை திறந்துட்டாரு. ஆனால் நாம அந்த ரத்தத்துல பங்கு இல்லாம உள்ளுக்கு நுழைஞ்சோம்னா நிறுத்திடுவோம். ஸ்டாப் இட், யூ ஆர் நாட் ஃபர்கிவன், யூ ஆர் எ சின்னர். அப்ப அந்த அவர் ஒரு வழியை திறந்தது, மாம்சம் உடைக்க சிந்த, அதாவது மாம்சம் பிக்கப்பட்டது உண்மைதான், மாம்சத்தை சாப்பிட்டாச்சு. நீ ரத்தத்தை குடிக்கலையே அப்படின்னா என்ன? உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையே, உன்னுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு நீ அனுமதிக்கவில்லையே. அப்போ அவருடைய சன்னிதானத்துல ஆண்டவரே எனக்காக மரித்தேர், எனக்காக உயர்த்தினேர், எனக்காக ரத்தம் சிந்தினேன்னு சொல்லும் பொழுது அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஒரு தைரியம். என்ன தைரியம்? அந்த மார்க்கத்தின் அவர் திறந்த வழியின் வழியாய், அவர் பிக்கப்பட்ட சரீரத்தின் வழியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகாசாரியார் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், நல்ல கவனிங்க, சரீரம் பிக்கப்பட்டது மார்க்கம். அதோடு நுழைய வேண்டுமானால் ஆசாரியன் கையில ரத்தத்தோடு தான் நுழைய முடியுமே தவிர அங்க போய் பாவ நிவர்த்தி செய்ய முடியாது. அவர் நுழைந்து நமக்கு பாவ நிவர்த்தி செய்தார். அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்கு சகல பாவங்களை நம்மை சுத்திகரிக்கும். அப்பதான் நீங்க நுழைய முடியும். இல்லாம ஆசாரியன் ஆட வெட்டி ரத்தத்தை இல்லாம உள்ளுக்கு நுழைஞ்சாம்னா சோழி முடிஞ்சு அவன் திருப்பி வர முடியாது. He will die on the spot inside. அப்ப தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், யாரு? மகா ஆசாரியர் இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினாலும், துர்மான சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் பரிசுத்த தலத்தில் சேரக்கணும். அதுல பைபிள்ல அந்த பரிசுத்தலம் போடல, நான் போடுறேன். ஹலோ, ஹோப் யூ காட் மை பாயிண்ட். பரிசுத்தலத்துல உனக்குள்ள உண்மையுள்ள இருதயம், விசுவாசம், அதுதான் வேணும். முதல்ல பேசிக் அதுதான். ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அவர் சிலுவையில் சிந்துற ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பாருங்க, பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. We are made one with the Lord. இந்த பாருங்க, உன்னை ஒடுக்கிறவருடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வரி கொள்வது போல தங்களுடைய ரத்தத்தினால் வரி கொள்வார்கள். இது யாவது பழிவாங்க இருக்கு. அதை நான் முதலே சொன்னேன். மாம்சமும் ரத்தமும் ஜீவனை எடுப்பது. நீ அவருடைய ஜீவனை எடுக்கலாம், ஆனா அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நீ என்ன ஒரு நாளை கொல்ல வகை தேடலாம், ஆனா என்னுடைய மரணமும் என்னுடைய ரத்தம் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கும். அதான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராக நமக்குள்ள வாசம் பண்ணினார். அடுத்த வாரம் கர்த்தரின் பந்தியை குறித்து, த லார்ட்ஸ் டேபிள், இதுவும் தெரியணும். இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலா படிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த பிக்கப்பட்ட சரீரம் ஒரு புதிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறது. சிந்தப்பட்ட ரத்தம்
நம்ம கையில இருந்தாதான் உள்ளுக்கு நுழைய முடியும். You will enter the Holy of Holies every single day when you go to him with this thought. Yes, Lord, you died on my behalf in order for me to enter the Holy of Holies. கையில அந்த பாவம் மன்னிப்போடு போடும். ஒண்ணு இல்லாம போறீங்கன்னு வைங்களேன், கேட்பாங்களே, இடையில கேட்பாங்க, என்னாச்சு? இல்ல சார், என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, இந்த ரத்தம் என் கை பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், நான் பாவம் மன்னிப்பு பெற்றவர். பாஸ் எங்களுக்கு அவருடைய சரீரத்தின் வழியா ஜீவ மார்க்கத்தை திறந்திருக்கிறார். சோ ஆவிக்குரிய இதுல என்னன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்வது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இதனால எல்லாரும் கூட நாங்க ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு திறந்திருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. காத்தி யரஷாலா. எல்லாரும் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில ஜெபிக்க முடிந்தவர்கள் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். ஒரே தரம் பிரவேசித்து நீங்களும் நானும் மகா பரிசுத்தல நுழைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ளவர்களை ஒருமையாக்குவதற்காக அவர் தன்னுடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தார். தம்முடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஆவியானவரே, இந்த வந்த ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். எல்லாரும் ஆசாரியனை போல கைகளில் அந்த அவருடைய ரத்தத்தை கொண்டு பிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தின் வழியாக நாங்கள் மகா பரிசுத்தலத்தில் நுழைவதற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமா? ஆசீர்வதிங்க. Bless everyone in the name of Jesus. இவருடைய தேவைகளை சந்திங்க, இவருடைய பலவீனங்களை நீக்குங்க. வியாதிகள் இருக்குமானால் நீக்கி சுகத்தை கட்டளை. I rebuke every sickness in the name of Jesus. இப்பொழுதே யாரும் பலவீனமா இருப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிற கர்த்தர் அற்புதத்தை செய்வார். I pray that Father you touch them and heal them right now in the name of Jesus. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பின்மாறிய பொழித்தருங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்மார்களையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுது உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for coming.